السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அனைத்து புகழும் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நிகரில்லா அபிவிருத்தியும் உலகளாவிய அளவில் முஸ்லிம்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் உத்தம சஹாபாக்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் நபி தோழர்கள் நபி தோழியர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய முகமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற இறைவனிடத்திலே துஆ செய்தவனாக. முதலில் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் அழகிய ஒழுங்குகளையும் நடைமுறைகளையும் காட்டி தந்திருக்கிறது. குறிப்பாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சபை எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்துதான் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் ஒரு சபையிலே நாம் அமர்ந்தால் அந்த சபைக்கென்று ஒரு சில கண்ணியங்களை நாம் தந்தாக வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்போது நாம் அமர்ந்திருக்கிறோம், இதுவும் ஒரு சபைதான். அப்ப இந்த சபையில நாம் இருக்கக்கூடிய சூழலில் அங்கே ஒரு உரை நிகழ்த்தப்படுமானால், ஒரு உபதேசம் செய்யப்படுமானால், அந்த உபதேசம் செய்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவராக கூட இருக்கட்டும், சொல்லப்படுகிற செய்தி யாருக்கு சொல்றாரு? கேட்பவர்களாக முன்னாடி அமர்ந்திருப்பவர்களுக்கு தான் சொல்கிறார். அப்ப அதுல இருக்கிற சொல்லப்படுற செய்திகளை நாம் முதலிலே செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அதிலேயும் ஒருவர் முஸ்லீம் என்ற அடிப்படையில் இருப்பாரானால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த சபையில் உங்களுக்கு உரை என்பது நிகழ்த்தப்படுமானால் அந்த உரையை செவிதாழ்த்தி கேட்பது உங்கள் மீது கடமை. அருகில் அமர்ந்திருப்பிடத்திலே நீங்கள் பேசுவதோ அல்லது அவரிடத்திலே ஏனைய வகைகளில் உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதோ, இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்வதாக இருந்தால், ஒருவர் பேசுகிறார் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, அவரை பேசாதீர்கள் என்று சொல்லுவதோ கூட வீணான காரியம் என்கிறார்கள். அப்ப இந்த சபையில அந்த ஒழுக்கத்தை நாம் பேணுகிறோமா? ஆண்கள்ட்ட சில பேணுதல் இருந்தாலும் பெண்கள்ட்ட இருக்கிறதே கிடையாது. பல சபையில பார்த்தா விட்டார், மார்க்க அடிப்படையில் ஒரு உரையை நிகழ்த்துவாங்க முஸ்லிம்கள், ஆனா அதே சபையில் இருக்கிற சில பெண்கள் பேசிக்கொண்டும் இருப்பாங்க, சிரிச்சு கொண்டும் இருப்பாங்க, ஏனைய மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்களில் கூட ஈடுபடுவார்கள். அப்ப நமக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபை இருக்குதுல்ல, முகமது நபி சொல்றாங்க, இப்ப இங்க மலக்குகள் வந்துருவாங்களாம், மாணவர்கள். ஏன் வர்றாங்க தெரியுமா? சொல்லப்படுற செய்தி என்பது மக்களுக்கு நல்ல உபதேசமாக அமைய போகுது. சொல்லப்படுகிற செய்தி என்பது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, இந்த உலக மக்களுக்கான அறிவுரையாக இருக்கக்கூடிய விதத்தில் அமைய இருக்கிறது. அப்ப அந்த அறிவுரையை நாங்க எங்க இருந்து சொல்ல போறோம் தெரியுமா? திருமறை குர்ஆனில் இருந்து சொல்ல போறோம். ஏன்னு சொன்னா இந்த உலகத்திலே மனிதனுக்கு எல்லா வகையான அறிவுரைகளையும் தருவதுதான் திருமறை குர்ஆன். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளது இல்லை. வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், இறைமறை வேதம் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இது உலக மக்களுக்கெல்லாம் நல்லுரைங்குது, குர்ஆனே சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த உலக மக்களுக்கான நல்லுரையாக இருக்கிற குர்ஆன் எதை முன்வைக்கிறது? அப்ப இந்த உலகத்துல எல்லா மனிதனும் வாழ்றான், அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரா இருக்கட்டும், எந்த இனத்தை சேர்ந்தவரா இருக்கட்டும், எந்த மொழி பேசக்கூடியவராக இருக்கட்டும், இறைவன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறாரே,
அந்த படைப்பின் மாண்பை குறித்து என்னைக்காவது சிந்தித்தாரா? சற்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இறைவன் தன்னுடைய திருமறையிலே குர்ஆனிலே சொல்லுகிறான், நம்ம எல்லாம் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார்ல, அந்த இறைவனை குறித்து இஸ்லாம் பேசுதில்ல. அப்படி பேசுகிற இஸ்லாம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் இந்த உலகத்திலே இறைவன் எல்லாத்தையும் எப்படி படைத்திருக்கிறான்னு பாருங்க. அதிலேயும் குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் மின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஜௌஜைனி லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்திக்கக்கூடிய விதத்திலே ஜோடி ஜோடியாக அமைக்கப்பட்டிருக்கிறதை பாருங்கள். நீங்கள் படிப்பினை பெறக்கூடிய விதத்தில் எல்லாத்தையும் கடவுள் ஜோடியா படைச்சிருக்கிறார், எதையும் சிங்கிளா நான் படைக்கல. இந்த உலகத்தில் இறைவன் எல்லாத்தையும் படைத்திருக்கிறார், எத்தனையோ வகையான உயிரினங்களை படைத்திருக்கிறார். அதிலே மனிதனும் ஒரு படைப்பாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனிலே 51வது அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், நீங்க எல்லாத்தையும் பாருங்க, ஜோடி ஜோடியா இருக்குதா இல்லையா? இந்த உலகத்துல கால்நடைகள்ல பார்க்கிறோம் ஜோடி தென்படுகிறது, பறவைகள்ல பார்க்கிறோம் ஜோடி தென்படுகிறது, ஏனைய உயிரினங்களில பார்க்கிறோம் ஜோடி தென்படுகிறது. எதுலையாவது ஜோடி இல்லாம இருக்குதா? கொசு, எறும்பு உட்பட எல்லாத்திலையும் ஜோடி தென்படுகிறது. இன்னும் குர்ஆன் ஒருபடி மேலே சொல்லுகிறது, சுப்ஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்த், இந்த பூமியில இருக்கிற தாவரங்களில் கூட உங்களுக்கு ஜோடிகளை அமைத்திருக்கிறோம் பாருங்க. பூமியில முளைக்குத அதுல கூட ஜோடி இருக்குதுங்க. குர்ஆன் 36வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். முஸ்லிம்களுக்கு இன்னும் அந்த அத்தியாயத்தை நல்ல மனப்பாடத்திலே இருக்கும், சூரத்துல் யாசின். அதுல 36வது வசனத்திலே படைத்த இறைவன் சொல்றாரு, தாவரங்கள் இருக்கு பாருங்க, பூமியில இருந்து முளைக்குத, மரஞ்செடி கூடி இருக்குத, அதுல கூட ஜோடிய கடவுள் வச்சிருக்கிறாராம். இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, அது அறிவியல் என்ன சொல்லுது? ஆடு மாடுல மட்டும் ஜோடி இருக்குன்னு நினைக்காத, ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் வெளிப்படையா தெரியும், ஆம்பளை கழுதை பொம்பளை கழுதைன்னு. பறவை இனத்துல கூட தெரியும், ஆணு பெண்ணு, மயில்ல கூட ஆண் மயில் பெண் மயில்லாம் தெரியும். ஆனா தாவரத்துல யாராவது ஆண் பெண்ணை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஆனா படைத்த இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறார், அதுல கூட ஜோடி இருக்கு. ஜோடி இருக்குதா இல்லையானா இன்னைக்கு சயின்ஸ் அறிவியல் சொல்லுது, ஆமா ஜோடி இருக்குதுங்குது. இருக்கிறதுனாலதான் ஒரு பூ பூக்குது, ஒரு தாவரத்துல இருந்து நமக்கு கனிகள் கிடைக்குது, ஒரு மரத்துல இருந்து பழங்கள் காய்க்குது. இந்த உலகத்திலே இறைவன் பூமியிலே ஒன்றை முளைக்க செய்கிறார் என்றால் அவற்றுக்கு மத்தியிலே மகரந்த சேர்க்கைகளை செய்கிறார். ஒரு ஆண் எப்படி தன் மனைவி வழியாக இந்த உலகத்திலே குழந்தையை ஈண்டெடுக்க வைக்கிறாரோ, இறைவன் எப்படி அது போன்ற ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறாரோ, அந்த மாதிரி மற்றொரு அற்புதம் என்ன? தாவரங்களிலே ஜோடி இருக்குது. அதோட அந்த வசனம் நிக்கல, வமின் அன்புசியும், உங்களையும் ஜோடி அல்லாஹ் வைத்திருக்கிறான், கடவுள் வைத்திருக்கிறான். வமிம்மாலா யஅலமூன், நீங்கள் அறியாததிலும் ஜோடி இருக்கு. நாம அறியாதல ஜோடி இருக்கு. இந்த மைக்ல பேசுறோம்ல, இந்த மைக்கு 2 ஒயர்னால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. அதுல ஒரு ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ண பேச, வெளியில பார்த்தா ஒண்ணு தெரியலாம். இப்ப இந்த ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, ஏனைய வகையில மின்சார பயன்பாடுகள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அதுல பாத்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. ஏன் 2 இருக்குது? அதுவும் ஜோடி. இந்த பிரபஞ்சம் படைச்சிட்டுமான புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு சமீபத்தில் கூட பல ஆய்வுகள் எல்லாம் ஜெனீவாவில் பூமிக்கு அடியில பண்ணார்கள். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கும், எப்படி அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனையும் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு பொருளாக இருந்து பிரிந்து இருக்குங்கிறது ஆய்வெல்லாம் பண்ணான். இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் சொல்லுகிறது, அது கூட இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற ஜோடியில இருந்து உருவானது. அங்கே ஜோடி தான் இருந்துச்சு, புரோட்டான் எலக்ட்ரான் சேர்ந்துதான் இருந்துச்சு. இந்த உலகம் இருக்குல்ல, இந்த வான பூமி சூரியன் சந்திரன் எப்படிங்க இருந்துச்சு? எல்லாம் ஒன்னா இருந்துச்சு. ஒன்னா இருந்ததை பிரிச்சு எடுத்தது யாரு? குர்ஆன் சொல்லுது, அவலம் யரல்லதீன கஃபரு, இறைவனை மறுப்பவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்ன சமாவாதி வல்லர்ல கானத்தா ரத்கன் பவதக்னாஹுமா, வானம், பூமி, சூரியன், சந்திரன், இன்ன பிற கோள்கள், இந்த அண்ட சராசரங்களும் ஒரே பொருளில் இருந்துதான் பிரித்து எடுக்கப்பட்டது என்பதை சிந்திக்க வேண்டாமா? ஆனா நமக்கு அந்த சிந்தனையே இருக்க மாட்டேங்குது பாருங்க.
பெரிய பெரிய படைப்புகளை அந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கிறார். பெரிய வெடித்து அதை சிதறடித்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆனா மனுஷன் என்றைக்காவது அதை பத்தி சிந்தித்திருக்கிறானா? இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த அத்தனையும் உங்களுக்கு குர்ஆன் அன்பளிப்பு செய்யும், வெளியில இருக்கு. எதை இஸ்லாம் சொல்லுகிறதோ அதிலே ஜோடிகளை ஏற்படுத்தி மனிதனுக்கு நன்மை பயக்கணும். அப்ப மனிதன்ல ஜோடி தேவையா இல்லையா? தேவை, கண்டிப்பா தேவை. மனிதனுக்கு என்ன தேவைங்க? ஒரு ஆம்பளை மட்டும் தனித்தையா செயல்படலாமா நீங்க கேட்கலாம், செயல்பட முடியும். ஒரு பெண்ணு மட்டும் தனியா வாழ முடியுமான்னு கேட்கலாம், வாழ முடியும். ஆனா அது இயற்கையா? இயற்கை கிடையாது. இயற்கைன்னு ஒன்றை சொல்வதாக இருந்தால் அந்த இயற்கையினுடைய அடிப்படை பரிணாமத்தினுடைய வெளிப்பாடு என்ன? ஒரு ஆணுக்கு பெண் தேவை. இந்த உலகத்தில் கடவுள் எல்லாத்தையும் படைச்சார். வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, இன்னும் பிற கோள்களை படைச்சாரு, ஏனைய மனிதனுக்கு தேவையான அனைத்து வகையான ஜீவராசிகளையும் பூமியில படைத்தாரு. ஆனால் மனிதனை படைத்தார்ல, படைக்கும் போதே குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகிறார். 4வது அத்தியாயம் 1வது வசனம், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, எல்லாத்தையும் கூப்பிடுறார். படைத்த இறைவன் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. இத்தகு ரப்பக்கும் உள்ளதே ஹலகக்கும், உங்கள் அனைவரையும் கடவுள் படைத்திருக்கிறார். மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஜோடியில இருந்தா படைச்சிருக்கிறார், ஒரு ஆன்மாவில் இருந்தா படைத்திருக்கிறார். குர்ஆன் இறைவன் வேதம் என்று நம்புகிற முஸ்லிம்கள் இந்த உலகத்துக்கு சொல்ற செய்தி என்ன? மற்ற மக்களுக்கு முன்வைக்கிற கருத்து என்ன? கடவுள் மனிதனையும் படைத்தார்ல, படைக்கும் பொழுது எப்படி படைக்கிறார் தெரியுமா? ஒரு ஆன்மாவை படைக்கிறார். ஆதம் என்ற ஒரு ஆன்மா, அதிலிருந்து ஒரு ஜோடி, வமின் ஹலக ஜௌஜஹா, அவரிலிருந்து ஒரு ஜோடியை கடவுள் உருவாக்குறார். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸாஅ, நீங்க எல்லாம் அப்படிதான் உருவானீங்கன்றார் கடவுள். குர்ஆனிலே அல்லாஹ் என்ற அந்த ஏக இறைவன் சொல்லுகிறார், அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் அந்த உலகம் பல்கி பெருகி இருக்கு. அத்தனை பேரும் உருவானது எங்கிருந்து? அந்த ஒரு ஜோடி. அந்த இறைவனாகப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். குர்ஆன் எப்படி சொல்லுது? அல்லாஹ்ங்கிறவர் எல்லாத்தையும் படைச்சார். படைக்கிறது அல்லாஹ் என்று அனைத்தையும் படைத்தவர் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர் மூலத்தில் படைச்சது ஒரு ஜோடி தான். அந்த ஒரு ஜோடியிலிருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் பல்கி பெருகி இருக்கிறோமே. ஆனா மனுஷன் ஒற்றுமையை கையாளுறானா? சகோதரத்துவத்தை பேணுறானா? சரியான முறையில் சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கிறானா? இல்ல. ஏன்? நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்க்கறான். இந்த மொழி பெரியதா அந்த மொழியை பெரியதா என்று அடிச்சுக்கிறான். வெள்ளத்தோல் பெருசா கருப்பு தோல் பெருசான்னு பார்க்கறான். இன்னி வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டா கூட தரானா? தர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், கூட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான், சட்டம் போடுறான், அது கேட்டது மாதிரி உள்ள திட்டங்களை முன்வைக்கிறான். ஆனா தண்ணீரை தர மறுக்கிறான். காரணம் என்ன? எல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஒரே நாடு. அவன் சொல்றான் நான் கன்னடங்கிறான், இவன் சொல்றான் நான் தமிழங்கிறான். எல்லாரும் ஒரே ஆயப்பன்ல இருந்து ஒரே தாய் தந்தையில இருந்து வந்தோங்கிற உணர்வுல இருக்கிறானா? இருக்க மாட்டேங்கிறான். இந்த உலகத்துல பார்த்தா பிறப்பிலேயே ஏற்றத்தாழ் வச்சிருக்கிறானுங்க. தலையில இருந்துங்கிறான், தோளில் இருந்துங்கிறான், இடுப்புல இருந்துங்கிறான், காலில் இருந்துங்கிறான. கேட்டா அவன் சூத்திரன் ஒதுக்குறான. இருக்குதா இல்லையா? குர்ஆன் சொல்லுது அப்படி நினைக்க கூடாது. கடவுள் அப்படி படைக்கல. நீ என்ன பிரிவா வேணா இருந்துட்டு போ, நீ எப்படி வேணாலும் உன்னை சொல்லிக்க, இந்துன்னு சொல்லிக்க, முஸ்லீம்னு சொல்லிக்க, கிறிஸ்துவன்னு சொல்லிக்க, சீக்கியன்னு சொல்லிக்க, பௌத்தன்னு சொல்லிக்க, இல்ல மத நம்பிக்கை இல்லாத நாத்திகன்னு சொல்லிக்க. நீ என்ன சொல்லிக்கிட்டாலும் உன்னுடைய ஆயும் அப்பனும் உன் தாயின் தந்தையும் ஒரு ஆள் தான், ஒரு ஜோடி தான். இப்படி ஒரு மனுஷன் நினைச்சா அவனுக்குள்ள சண்டை வருமாங்க? பிரிவு வருமா? வேறுபட்ட மோதல் வருமா? இந்த பூமியில ரத்தாறு ஓடுமா? ஓடாது. எப்ப ஓடாது? ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த அண்ணன் தம்பிகள் வேறு வேறு வகைகளில், இயக்கங்களில், கட்சிகளில், வேறு வேறு கொள்கைகளில் இருக்கலாம். ஆனா தாய் தந்தையர் ஒருவர் என்ற உணர்வு வந்துட்டா அங்க சண்டை வராது, பிரச்சனை வராது. சரிப்பா, ஆளாளுக்கு எதுல வேணா இருந்துக்கிறோம், அத்தனை பேருக்கு தாய் தந்தை ஒண்ணுதான், ஒற்றுமையை கையாளுவோம். இந்திய நாடு ஒரு கோல்டு மெடல் வாங்காதான்னு பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில்வர் மெடல் சிந்துன்னு ஒரு பெண் வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே போய் இணையத்துல சர்ச் பண்றான், கூகுள்ல போய் பார்க்கறான், அந்த புள்ள என்ன ஜாதி, ஏதோ பார்க்கறாங்க பாருங்க. தங்க மெடல் வாங்குறதுக்கு இங்க வக்கில்ல,
அதுலயும் எதுல வாங்குறான்? இந்த மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களே அதுல வாங்கியிருக்கிறான் ஒரு பையன் மாரியப்பன். அவனுக்கு கூட ஒரு பையன் மதிப்பு கொடுக்கல. அவனுடைய கோச்சர் தான் அவனை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு செலவு பண்ணி உருவாக்கி கொண்டு வர்றாரு. சமீபத்தில் வாங்கினானா இல்லையா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன்? இப்ப எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மாறி மாறி மாறின்னு. அது வரைக்கும் ஒரு பையன் சீண்ட காண ஜாதியை பார்க்கறான், பிரிவை பார்க்கறான், அவனுடைய தலாதரத்தை பார்க்கறான், அவனுடைய எதை பார்க்கல, திறமையை பார்க்கல. இந்த அளவுக்கு நாம இருக்கிற சூழலில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்க மத்தியில இறைவன் படைத்திருக்கிற இந்த ஒரு ஜோடியை கொண்டு உருவான இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய நீங்க சரியான ஒரு மத நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறீங்க, சரியான ஒரு பின்பற்றுதலை உருவாக்கிக்கிறீங்க, சரியான ஒரு பாதையை நோக்கி பயணிங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து இந்த திருமண அடிப்படையிலேயே சொல்றேன் பாருங்களேன். இப்ப திருமணம் நடக்க போகுது. திருமணம் நடக்க போகுதுன்னா இது ஏதோ இஸ்லாமிய நடைமுறைகளோடு மாத்திரம் நம்ம சொல்ல வரல. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பாய்மாரும் கல்யாணம் முடிக்கிறாரு, இந்துவும் தான் கல்யாணம் முடிக்கிறாரு, கிறிஸ்துவரும் தான் கல்யாணம் முடிக்கிறாரு, எல்லா மதத்திலையும் தான் கல்யாணம் இருக்குது, அது என்ன இஸ்லாத்தில் மட்டும் வித்தியாசமான கல்யாணம்? எல்லா மதத்திலையும் தான் கல்யாணம் இருக்குது. மதமே இல்லாட்டாலும் தான் சுயமரியாதை திருமணம்னு பண்றாங்க. அப்ப கல்யாணங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கணும்? பொதுவாக இறைவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்துட்டார். படைத்த மனிதனுக்கு பல அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார். அந்த அறிவுரைகளை இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, இயற்கையோடு ஒத்து சொல்லுது. இயற்கையோடு ஒத்துனா என்னங்க? ஒரு மனுஷன் சாப்பிடணுங்க, சாப்பிடணும்னா அவனுக்கு அந்த தேவை இருக்குதுங்கிறது இயல்பாக தெரியும். ஆனா அதை எப்படி சாப்பிடணுங்கிறது இஸ்லாம் சொல்லி தரும். எப்படி சாப்பிடணும்? வலது கையில சாப்பிடு. எப்படி சாப்பிடணும்? ஒரு அமர்ந்து அமர சாப்பிடு. எப்படி சாப்பிடணும்? கைகளை கழுவி விட்டு சாப்பிடு. எப்படி சாப்பிடணும்? இறைவன் பெயரை சொல்லி சாப்பிடு. அந்த சோறோ அந்த சாப்பாடோ ஏனைய வகைகளில் உள்ள உணவோ நீ உருவாக்கிக்கிறல, நாமள உருவாக்கணும். பூமியில வேணா நான் விதைய விதைச்சேன்னு சொல்லிக்கலாம். அந்த பூமி வந்து ஒரு கதிர் 7 மாறி 700 பெருகுச்ச. எப்படி பெருகுச்சு? பூமிக்கு உத்தரவுப்பட்டது யாரு? நீங்களா படைத்த இறைவனா? நீங்க உத்தரவு போடல, படைத்த இறைவன் உத்தரவு போட்டார். அது அதனால பூமியில இருந்து முளைச்சிச்சு. நீங்க இப்ப சாப்பிட போறீங்க பிரியாணி, பிரியாணியில போடுற கறி இருக்குத, அது மட்டனா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், எந்த வகையில உள்ள கால்நடை உயிரினமா இருக்கட்டும், அது நீங்க உருவாக்குனீங்களா படைத்த இறைவன் உருவாக்கலானா? அவன் உருவாக்குனது. உருவாக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லிட்டாரு. அப்ப அது அறுக்கு போகும்போது என்ன சொல்லி அறுக்கணுமா? இஸ்லாம் சொல்லுது பிஸ்மில்லாஹ்னு சொல்லி அறுக்கணும். பிஸ்மில்லாஹ்னா இறைவன் பெயரால் அர்த்தம். அப்ப ஒரு மனிதன் வந்து எந்த செயலை செய்யறாருனாலுங்க ஒண்ணுக்கு போனுங்க, இயல்புதான். என்னடா இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுமா? சொல்லும். பிராக்டிகல் மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எப்படி இல்ல தெரியுமா? அப்படியே மெய்ஞானத்துல ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துல அப்படியே ஒரு மாதிரி லைட்டு போற மார்க்கம் இல்ல. இஸ்லாம் எப்படிப்பட்டதுன்னா, ஒருத்தர் சிறுநீர் கழிக்க போகணும், சிறுநீர் கழிக்க போகும்போது சொல்லும் பொது இடத்துல கழிச்சிடாத, மக்கள் நடமாடுற இடத்துல போய் நீ வந்து இருக்காத, ஒண்ணுக்கு இருக்காத, மலஜலம் கழிக்காத, அதற்கென்று ஒரு இடத்தை நோக்கி போகக்கூடிய நீ அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கணும். சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த பகுதியை சுத்தப்படுத்தணும். எந்த உறுப்பிலிருந்து சிறுநீர் வெளியேறுகிறதோ அதை நீ சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இப்படி சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அப்ப இதுக்கே இப்படி சொல்ற மார்க்கம் ஏன் இதை சொல்லி காட்டணும் தெரியுமா? அட இதையே இஸ்லாம் இப்படி சொல்லுமா? அப்ப நான் கல்யாணத்தை சொல்லி காட்டாதா? ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இயல்பா உள்ள மலஜலம் கழிக்கிறதை எல்லாம் சொல்ற ஒரு மார்க்கம், ஒரு மனிதனுக்கு இயற்கையாக சாப்பிடுறது ஒழுங்குகளை சொல்லித்தர மார்க்கம், ஒரு சபையில உட்காரும் போது கூட எப்படி நடந்துக்கணும் சொல்லித்தர மார்க்கம், திருமண நடைமுறைகளை சொல்லித்தராங்க, சொல்லி தந்திருக்குது. இப்ப நாங்க ஏன் தெரியுமா அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லி தந்தது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில இருக்குதான்னா பெரும்பகுதியா இல்லாம இருக்கு. பெரும்பகுதியாக சொல்லி தந்த அந்த வாழ்க்கை திருமண ஒப்பந்தம் என்பது முஸ்லிம்கள் நடைமுறையில் எப்படி இருக்கு தெரியுமா? இறைவன் பாதுகாக்கணும். எப்படி தெரியுமா? இங்க இருக்கிற எந்த முஸ்லீமும் அரபு நாட்டில இருந்து இங்க வரல, இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களா,
பேர் மட்டும் அப்துல் காதர், அப்துல்லா, ஆமினா, அப்துல் ரஹ்மான், ஜெயினபு என்னென்னமோ பேர் வச்சிருப்பாங்க. கல்யாணத்துல பார்த்தா இஸ்லாம் சொல்லாத வகையில மாப்பிள்ளைக்கு ஒரு மாலை, பொண்ணுக்கு ஒரு மாலை, வேறுபட்ட நிகழ்வுகளோடு அமைந்த அந்த சபையாக மாற்றுவது. எப்படி மாப்பிள்ளைய பார்த்தா விண்கலத்துக்கு ஏதோ பயணம் போற மாதிரி வருவாரு. அவர் முகத்தை கூட பார்க்க முடியாதுங்க. முழுக்க முழுக்க பூவெல்லாம் போட்டு முகத்தை மறைச்சி கையில ஒரு செண்டை கொடுத்து அப்படி ஒரு பாரமாக்கி மாப்பிள்ளைய இப்படியா இஸ்லாமிய திருமணம் சொல்லுச்சு? ஒரு பெண்ணை அப்படியே அலங்கரிச்சு அந்த பெண்ணை யாரும் பார்க்க முடியாம ஆக்கி அந்த பெண்ணுக்கு வேற கழுத்துல ஒரு கருகமணின்னு போடுவாங்க முஸ்லீம் பெண்கள் இருந்தா தெரியும். யாராவது போட்டு இருக்கலாம். அதாவது இந்துக்கள்ல தாலி கட்டுவாங்கல்ல, கிறிஸ்துவர்கள்ல மோதிரம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி முஸ்லீம்ல ஏதோ தாலி இருக்கு, அதுக்கு பேர் கருகமணி, அதை கழுத்துல மாட்டிக்கிறேன்னு மாட்டினாதான் கல்யாணம் அப்படின்னு அதுவும் நடக்கும். இதுக்கு பேர் இஸ்லாமிய திருமணம் கிடையாது. இஸ்லாமிய திருமணம்னா என்ன தெரியுமா? முகமது நபி எதை காட்டினார்களோ அதன் அடிப்படையில் அந்த திருமண உறவு அமைந்தாதான் இஸ்லாமிய திருமணம். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் திருமணங்கள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? அன்னிகா மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னிபாங்க. ஒரு இமாம் என்ன பண்ணுவாரு? அரபியில குத்பா ஓதுவாரு. குத்பானா உரை அரபியில சொல்லுவாரு. அன்னிகா மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னின்னு. நம்ம சில முஸ்லிம்களுக்கு அது என்ன ஓதுறாருன்னு தெரியாம ஆமீன், அன்னிகா மின் சுன்னதி ஆமீன், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஆமீன், ஃபலைஸ மின்னி ஆமீன். எதுக்கு தெரியுமா ஆமீன் சொன்னீங்க நீங்க? திருமணம் என்னுடைய நடைமுறை. யார் அந்த நடைமுறையை புறக்கணிப்பாரோ ஃபலைஸ மின்னி, என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க முகமது நபி. அதுக்கு ஆமீன் சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது? மாப்பிள்ளைக்கு போய் தங்க மோதிரம், மாப்பிள்ளைக்கு போய் தங்க செயின் நடக்குதா இல்லையா? முஸ்லிம்கள் திருமணங்கள்ல பார்த்திருக்கீங்களா இல்லையாங்க? தங்கத்துல ஒரு ஆணுக்கு மோதிரம் அணிவிக்கப்படுமா இல்லையா? செயின் போடப்படுமா இல்லையா? இஸ்லாத்துல அப்படி இருக்குதா? ஒரு ஆம்பளைக்கு தங்க ஆபரணங்கள் அனுமதிக்கப்பட்டதா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் சொல்லுகிறது தங்கமும் பட்டும் ஆண்களுக்குரியதில்லை, பெண்களுக்குரியது. இயல்பாக ஒரு ஆணுடைய உடலில் இருக்கிற உஷ்ணத்தன்மை என்பதும் அந்த ஆபரணங்களை அணிவது என்பதும் அவனுக்கு கேடுகளை ஏற்படுத்தும். அதனாலதான் எந்த ஐரோப்பிய நாடுகள்லயாவது இந்த தங்க போட்டுக்கிட்டு அப்படி நகைக்கடைக்கு விளம்பரம் மாதிரி எந்த ஆம்பளையாவது வரானா? வெள்ளைக்காரனை பாக்குறீங்கல்ல, எந்த வெள்ளைக்காரனாவது கழுத்துல 2 செயின், கையில 4 மோதிரம், அப்படி எல்லாம் பிரேஸ்லெட் ஒரு தங்கம், அப்படி எந்த ஒரு வெள்ளைக்காரனையாவது பார்த்திருக்கிறீங்களா? பில்கேட்ஸ பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்கிறீங்களா? ஜார்ஜ் புஷ் பார்த்திருப்பீங்களா? ஒபாமாவை பார்த்திருப்பீங்களா? யாரையாவது அப்படி பாத்தீங்கன்னா ஆபரணங்களை தங்கத்துல போட்டு பார்த்திருக்கிறீங்க? கோடி கோடியா வச்சிருப்பான். எப்படி வச்சிருப்பான்? தங்க பிஸ்கட்டா வச்சிருப்பான், டைமண்டா வச்சிருப்பான், காசு பணமா வச்சிருப்பான், சுஸ்வங்கில போட்டிருப்பான், கழுத்துல மாட்டிருக்க மாட்டான் ஆம்பளை. ஏன் தெரியுமா? போட்டா அவனுக்கு ஆண்மையில பிரச்சனை வரும் தான் இன்னைக்கு மருத்துவத்துல. ஆம்பளை தங்க அணியக்கூடாது. தங்க அணிவது என்பது அவன் உடம்புக்கு கேடு. ஒரு கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை போய் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அதுலயும் அல் பாத்தியா, அல் பாத்தியா என்ன தெரியுமா? குர்ஆன்ல இருக்கிற ஒரு சூரா, அது தோற்றுவாய் துவக்க சூரா. இமாம் சொல்வாரு தங்கத்தை கையில போடும்போது அல் ஃபாத்தியா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாம் ஓதுறது. எந்த அல்லாஹ்வை கூப்பிட்டுக்கிட்டு எந்த ஹராம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஹராம் இல்லையா? நரக நெருப்பு தீண்டாதா? ஒரு ஆணுக்கு தங்க ஆபரணங்கள் அணியலாமா? இதுக்கு வேற சபையோர்லாம் இருந்து சாட்சி. முஸ்லிம்கள்ங்க, முஸ்லிம்கள் அப்படி செய்யக்கூடாது. இஸ்லாமிய திருமணம் கிடையாது. அப்படி தங்கங்கள் ஒரு ஆணுக்கு அணியக்கூடாது, பெண்ணுக்கு அணியலாம். ஏன்? அவங்க உடம்புக்கு நல்லது. அவங்க எவ்வளவு தங்கத்தை அணிந்தாலும் அவர்களுக்கு அது நல்லது. இன்னும் சொல்றதா இருந்தா அது அவர்களுக்கு அணிய அணிய இன்னும் அவர்களை குடும்ப வாழ்க்கைக்கு திருப்திப்படுத்தும். மருத்துவம் சொல்லுது. அதனாலதான் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஆம்பளை பார்த்து சொல்லுச்சு, நீ குடு, நீ வாங்காத. மோதிரம், செயின், வாட்சி, கட்டில் பீரோ, ஏனைய தடவாட பொருள்கள், ஏனைய வீட்டுக்கு சீர்வரிசை
எல்லாம் யாரு வாங்குவா பாத்திருக்கீங்களா? திருமணத்தை யாருங்க வாங்குவா? பொம்பளைட்டு இருந்து ஆம்பளை வாங்குவானா, ஆம்பளைட்டு இருந்து பொம்பளை வாங்குவாங்களாங்க? எந்த மதமா இருக்கட்டும், யார்கிட்ட இருந்து யார் வாங்குவா? ஆம்பளைட்டு இருந்து பொம்பளை வாங்க மாட்டான், பொம்பளைட்டு இருந்து தான் ஆம்பளை வாங்குவான். அப்படித்தானே உலகத்தில் போல நடைமுறையில் இருக்கு. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ குடுங்குது, ஒரு ஆம்பளை தான் பொம்பளைக்கு கொடுக்கணுமா. அதுவும் எப்படி குர்ஆன் சொல்லுவது தெரியுமா? ஒரு இடத்துல குடுங்குது, வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, அரபு வார்த்தை இது, குர்ஆன்ல உள்ள வார்த்தை. நீ கொடுப்பா, மகர் தொகையை கொடு, கட்டாயமா கொடு, மனமோ வந்து கொடு. எப்படி கொடு? ஆத்தைத்தும் இஹ்தா உன்ன கிந்தாரா, ஒரு பொற்குவியலையே கொடுங்குது குர்ஆன். அப்ப இந்த பொற்குவியலை கொடுத்த ஆண்மகன்கள் எத்தனை பேரு? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆம்பளை வந்து தங்கத்தினால் ஆன குவியலை கொடுக்கலாம் மகரா. எத்தனை ஆம்பளைங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படி? அதுதான் இஸ்லாமிய திருமணம். முகமது நபி காலத்துல மகர்னு சொல்லுவாங்க, அத பெரிய மனக்கொடை வாரி வழங்குவாங்கங்க. இன்னைக்கு சவுதி அரேபியா மாதிரி அரபு நாடுகள்ல பார்த்தா ஒரு ஆம்பளை தான் பொம்பளைக்கு கொடுப்பாரு. ஏன்? குர்ஆன் சொல்லிச்சு. அப்புறம் என்ன ஆம்பளை? மீச வச்ச ஆம்பளையா? தாடி வச்ச ஆம்பளையா? சாட்டி சட்டை போட்ட ஆம்பளையா? என்ன ஆம்பளை? ஆம்பளைக்கு லட்சணம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆணுக்கான தகுதி என்ன தெரியுமா? பெண்ணுக்கும் ஆணுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்குது. ஆணுக்கு சில உயர்வுகள் இருக்குது. அந்த ஆணுக்கான தகுதி உயர்வை எதை கொண்டு தீர்மானிக்கிறான் படைத்த இறைவன் என்றால், பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், நீ கொடுக்கணும், செலவு செய்யணும், அங்க போய் பிச்சை வாங்க கூடாது. இந்த திருமணத்தில் அப்படி ஏதாவது வாங்கினாங்களா? அப்படி மாப்பிளைக்கு சில அறிவுரை சொல்லணும், அந்த பெண்ணுக்கு சில அறிவுரை சொல்லணும். உங்களுக்கு சொல்லியாச்சு அறிவுரை, ஓவர். யாருக்கு அறிவுரை ஓவர்? உங்களுக்கு, இந்த சபையில் இருக்கிறவங்களுக்குள்ள அறிவுரை ஓவர். இப்ப யாருக்கு அறிவுரை சொல்லணும்? மாப்பிள்ளைகிட்ட கேட்கணும், பொண்ணை பாத்தியான்னு. பொண்ணை பாத்தியாப்பா? ஓகே தானே? இம்ரானுக்கு ஓகே தானே? ஓகே. இப்ப பெண்ணு சைடு ஓகேவான்னு கேட்கணும், பெண்ணு சைடு ஓகேவான்னு கேட்கணும். சரி, பெண்ணு வரட்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த அந்த சபையில் ஏனைய விஷயங்களை எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது சாந்தியும் சமாதானத்தையும் பொழிய செய்யட்டும். எல்லா வகையிலும் நமக்கு எல்லா அருள் வளத்தையும் எல்லா வகையிலான ரஹ்மத்தையும் அருளட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.